ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இது கந்த புராணம் அத்தியாயம் 10. போன அத்தியாய முடிவில் ஈசன் பார்வதியை மணந்து கொள்வதாக வரமளித்துவிட்டு பார்வதியை தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பும்படி சொல்லிவிட்டு ஈசனும் கைலாயத்துக்கு திரும்பினார். கைலாயத்துக்கு திரும்பி வந்த ஈசன் தவத்திலேயே உயர்ந்த சப்த ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மனசுல நினைச்சாரு. அந்த சப்த ரிஷிகளும், அதாவது 7 ரிஷிகளும் இறைவனுடைய திருவுள்ளத்தை ஞான திருஷ்டி மூலம் உணர்ந்து அவர்களும் உடனே கைலாயத்துக்கு வந்து அடைந்தனர். கைலாயத்துடைய திருவாசல்ல காவல் இருந்த நந்தி பெருமானை வணங்கிவிட்டு அவர்கிட்ட அனுமதி பெற்று இறைவனுடைய சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க இறைவன் முன்னாடி நெடுஞ்சான் கிடையாக, அதாவது சாஷ்டாங்கமாக தரையில விழுந்து நமஸ்காரம் செஞ்சாங்க. அவங்க ஈசன் கிட்ட சொல்றாங்க, பிரபோ, பிரம்மாதி தேவர்களும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பணிகளை செய்வதற்காக காத்திருக்கும் போது எதுக்குமே உதவாத எங்களை இங்க வருமாறு எதுக்காக நினைச்சீங்க? ஆனா பிரம்மாதி தேவர்களை விட நாங்க பாக்கியசாலிகள் தான். ஏன்னா உங்களுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி விட்டோமே. இனிமே நாங்க பிறவி பிணியில சிக்க மாட்டோம். மகாதேவா, நாங்க செய்ய வேண்டிய காரியத்தை இப்போவே கட்டளையிடுங்க அப்படின்னு வேண்டினாங்க. உடனே ஈசனும், முனிவர்களே, பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதி என்னை மணக்க விரும்பி கடும் தவம் ஆற்றினாள். அவளுக்கு அருள் புரிய விரும்புவதால் நீங்கள் இமவானிடம் சென்று அவன் மகளை எனக்கு திருமணம் செய்து தரும்படி நான் கேட்டதாக தெரிவித்து அவனுடைய விருப்பத்தை தெரிந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாரு பரமன். முனிவர்களும் ஈசனை பணிந்து உடனே விடை பெற்று இமயமலைக்கு புறப்பட்டு போறாங்க. அவங்க வருவத முன்னதாகவே அறிந்து கொண்ட பர்வதராஜனும் மனைவியோட சேர்ந்து அரண்மனை வாசல்ல முனிவர்களின் பாதங்களை எல்லாம் நீரினால அலம்பி மலர் கொண்டு பூஜித்து அவர்களை உள்ளே அழைத்து பலவாறாக கௌரவித்தான். அப்புறம் இமவான் கேட்குறான், மகரிஷிகளே, இந்த ஏழையை தேடி வந்த காரியம் என்ன? அதை சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தான். பர்வதராஜா, நாங்க வந்த காரியத்தால உன்னுடைய பேரும் புகழும் மேலும் பிரகாசிக்க போகின்றன. மகாதேவன் உன்னுடைய குமாரத்தியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றார். அது விஷயமாகத்தான் உன்னை பார்த்து பேசி உன்னுடைய சம்மதத்தை பெற்று செல்வதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்னு முனிவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வார்த்தைகளை கேட்டதுமே பர்வதராஜன், யாருக்குமே கிட்டாத பாக்கியம் அல்லவா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பூரிச்சு போய் அந்த முனிவர்களுடைய பாதங்கள்ல விழுந்து எந்திரிச்சு அவனுடைய 2 கைகளையும் கூப்பி, பெரியோர்களே, நீங்க சொன்ன வார்த்தைகள் என்னால விவரிக்க முடியாத ஆனந்தத்தை தந்திருக்கின்றது. ஈஸ்வரன் விரும்பியவாறு என்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றேன். அது மட்டும் இல்ல, நானும் அவருக்கு அடிமையாக இருக்க இசைந்தேன் அப்படின்னு மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறாரு. அப்போ பக்கத்துல நின்னுட்டு இருந்த மேனை மகரிஷிகளை பார்த்து, அனைத்துக்குமே மூல காரணமாக விளங்கும் பரமசிவனே என்னுடைய மகளை மணக்க விரும்புவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. ஆனாலுமே என்னுடைய உள்ளத்துல ஒரு சிறு சந்தேகம், அதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய குமாரத்தி தாக்ஷாயணியை இறைவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார். அவரை தன்னுடைய மாமனார் என்று கூட பார்க்காம ரொம்ப கோபப்பட்டு அவருடைய தலையை அறுத்து ஆட்டுடைய தலையை தானே வச்சாரு. அப்படிப்பட்ட துன்பமான காரியங்கள் எங்களுடைய விஷயத்திலும் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய மனசு பயப்படுது. அப்படிப்பட்ட கடுங்கோபம் உள்ளவருக்கு என்னுடைய மகளை எப்படி நான் திருமணம் செய்து கொடுப்பது என்று நான் அஞ்சுகின்றேன் அப்படின்னு பணிவுடன் தெரிவித்து கொண்டாள். மேனையுடைய தயக்கத்தை பார்த்த முனிவர்கள் அவளை பார்த்து, அம்மா, எதுக்குமே அஞ்ச வேண்டாம். தக்ஷன் விஷயத்துல நடந்தது மாதிரி எல்லாருக்குமே நடக்குமா என்ன? தக்ஷன் ஈசனை அவமானப்படுத்தி அவருக்கு உரிய அவிர்பாகத்தை கொடுக்க முடியாது என்ற யாகத்தை நடத்தியதால் அவ்வாறு தண்டிக்கப்பட்டான். அது மட்டும் இல்ல, இன்னொரு விதத்துல இதை பார்க்கணும்னா இதுவும் தக்ஷன் விஷயத்துல ஈசனுடைய கருணை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஈசனை சேர்ந்த ஒருவன் பெரும் குற்றம் புரிந்து சிவ அபராதி ஆகிவிட்டானே, அப்போ அவனை காப்பாத்துறதுக்காகவே அந்த தண்டனை கொடுத்து அந்த குற்றத்திலிருந்து விடுபடுமாறு செய்து விட்டார். இந்த மாதிரி செய்யறத மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க விஷயத்துல இறைவன் அன்பு மிகுதியால அருள் புரிவதால் இதை அறக்கருணை அப்படின்னு சொல்லலாம். இனிமே எல்லளவும் கூட இந்த விஷயத்துல நீ சந்தேகமே கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஈசன் தரப்பு நியாயத்தை அந்த 7 முனிவர்களும்
அனைத்தையும் மேனைக்கு எடுத்துரைத்தனர். ஹிமவானும் முனிவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆமோதித்தான். உடனே மேனையும் முனிவர்களை நமஸ்கரித்துவிட்டு, பெரியவர்களே, நான் அறியாத்தனமா ஏதோ சொல்லிட்டேன், அதனால அதையெல்லாம் பெருசா பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள் 7 பேருமே அவர்கள் கிட்ட இருந்து விடை பெற்று இறைவனிடம் வந்து திருமணத்திற்கு ஹிமவானும் மேனையும் இசைந்து விட்டதை அறிவித்தார்கள். போன சாப்டர்லயும் இந்த சாப்டர்லயும் இறைவன் ஈசனே பார்வதியை மனம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டு திருமணம் பேசி முடிப்பதற்கு உரிய அத்தியாயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை கேட்குற எத்தனை பேர் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட போகின்றது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது இறைவனுடைய லீலை. ஈசனுடைய கருணை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கேட்குற நீங்களும் ஈசனே போற்றி, ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.